உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, நீங்கள்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஐயப்பனை பற்றி பாட்டு பாடுறீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? இப்படி நம்ம கொந்தளிக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மார்கழி மாதம் வந்தாலே ஒரு சில பேருக்கு பயங்கரமாக வயிறு கபகபான்னு எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இந்த மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பனை அந்தளவுக்கு வணங்குவாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இவங்க இவ்வளோ ஒற்றுமையாக சாமி கும்பிட்றாங்கன்னு சில பேர்த்துக்கு வயிறு எரியஸ் தான் செய்யும். ஆனால் இந்த வயிற்றுச்சல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. போன மாதம் மார்கழி மக்கள் இசை அப்படின்னு ஒரு இசை விழா ஒன்று நடந்துச்சு. இந்த ஒரு விழாவில் இசைவாணி அப்படின்ற பிக் பாஸ் பிரபலம் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. இவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா, ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் தப்பாப்பா, காலம் மாறி போச்சுப்பா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடல் வரிகள் முழுமையாக நம்ம கேட்கும்போது முழுக்க முழுக்க ஐயப்ப பக்தர்களை காயப்படுத்துகிற மாதிரி இந்த பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டை என்ன நோக்கத்தில் பாடியிருக்காங்க அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பெண்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பெண்கள் போனால் என்ன தப்பு அப்படின்றத கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு பாட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு பாட்டு எங்களை ரொம்பவே காயப்படுத்திருச்சுன்னு சொல்லி நிறைய ஐயப்ப பக்தர்கள் இந்த பாட்டு பாடினவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமாக வந்திருக்குங்க. இவங்களுக்கெல்லாம் ஐயப்பனை பற்றி என்ன தெரியும்னு இந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க. எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஐயப்பன் கோயிலையுமே பெண்கள் போகலாம், சபரிமலை ஐயப்பன் கோயிலை தவிர. இந்த ஒரு விஷயத்த பெண்களாகிய நம்மளே ஏற்றுக்கிட்டோம். ஆண்கள் போகிறாங்கன்னொடனே நாங்களும் உங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் அடம்பிடிக்கலையே. இந்த ஒரு நம்பிக்கையை நாங்களே ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது கடவுள் நம்பிக்கையே இல்லாத நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலாம்? எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வைத்தெரிச்சல். கார்த்திகை மார்கழி மாதத்தில் நம்மளும் என்னென்னமோ போய் பிரச்சாரம் பண்ணி பார்க்குறோம், என்னென்னமோ பேசி பார்க்குறோம். என்ன பேசினாலும் இந்த பக்தர்கள் அவங்களோட நோக்கத்திலேருந்து மாறாமல் தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்களே, இதை என்னதான் பண்ணுறது அப்படின்னு எதையாவது இஷ்டத்துக்கு இந்த மாதிரி கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. அப்படி தான் இந்த தடவையும் வேணும்னே இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இசைவாணி இந்த பாட்டை பாடின உடனே நிறைய பேர் இவங்களுக்கு எதிராக பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இப்போ இயக்குனர் பாரஞ்சித் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இசைவாணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்ப்பா, அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் கொந்தளிச்சுட்ருக்காங்க, இசைவாணிக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு பாரஞ்சித் சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன மாதிரி மாஸ்டர் பிளானை போடுறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கிளீனாக புரியுது. இதில் இந்த இசைவாணி அப்படின்ற பொண்ணு ஐயப்பனை பற்றி இப்படி பாட்டு பாடியிருக்காங்களே, இதே பொண்ணு இன்னொரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? இயேசுவை நீ தள்ளி வைக்காதே, இயேசுவை நீ விட்டு விடாதே அப்படின்னு இந்த பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பனை பற்றி இப்படி பாட்டு பாடலாமா? ஆல்ரெடி இன்னொரு மதத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு மத நம்பிக்கை உள்ளவங்களை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் பாட்டு பாடுறதுல என்ன நியாயம் இருக்குது? எப்படி இந்த மாதிரிலாம் கீழ்த்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்திருக்குங்க. இது என்னதான் டிசைன்னு தெரியல. தேவையில்லாமல் ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த மத நம்பிக்கை உள்ளவங்களை புண்படுத்துகிற மாதிரியே இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த கந்தசஷ்டி கவசம் இஷ்யூலேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையில் இதை பார்க்கும்போது நமக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா இப்போ சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் போகணும்னு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க சொன்னால் பரவாயில்ல, நாங்களே ஒத்துக்கிட்டு சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது, இதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பெண்களாகிய நம்ம நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை கலப்பணும், ஏதாவது தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இதே மாதிரி செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இந்துக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. என்னெல்லாம் பண்ணி சதி பண்ணி பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இதுக்கப்புறம் தான் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.